ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடெலாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் 15 நிமிஷத்தோட சப்ளையை மார்க் பண்ணிவிட்டு லோவர் டைம் ஃப்ரேமான 2 நிமிஷத்தில் எப்படி ட்ரேடுக்குள்ளே போகலாம், பிட்காயின் அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ட்ரெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் தான் எடுக்க போகிறேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல கரண்டாக மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. இந்த ஹைலேருந்து என்ன பண்ணிட்டா அந்த லோ உடச்சிருக்கான். அப்போ மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன், மறுபடியும் இந்த லோ உடஞ்சிருக்கு. ஓகே, ட்ரெண்டு இந்த இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கும்போது டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த ஏரியாவில் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டவுன் ட்ரெண்ட் அந்த இடத்துல இருக்கனால நான் ஒரு சப்ளை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் விட்டு போகணும். இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் விட்டு போகிறோம். எனக்கு திரும்ப அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம ட்ரேடுக்குள்ள போவோம். இது நம்மளோட ரூல். இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. நான் மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர்லாம் லாக் பண்ணி இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் கண்டுபிடிச்சி இந்த லோ உடச்சி வச்சிருக்கான். இது ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போட்டால் இந்த ஏரியா ப்ரீமியம் வர ஏரியா. அப்போ அந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கு வந்தால் ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் ஒரு சப்ளையை மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சப்ளை கீழே நான் ஒரு இன்டியூஸ்மெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணணும், என்னோட சப்ளையை தொட்டு கீழே விழுகணும். ஸோ முதல்ல என்னோட சப்ளை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண, இதுக்கு நேரம் இழுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அலர்ட் செட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இந்த அலர்ட் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் தான் நான் மார்க்கெட்டுக்கு உள்ளே வருவேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் கீழே போகிறான், மேலே வரட்டும்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே லோ இருக்குது, இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட்டையும் எடுத்தால் தான் நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம். அது எடுக்க வரைக்கும் ட்ரேடுக்குள்ளே போக மாட்டோம். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பரான ஒரு ஹையை எடுத்துட்டு இம்பேலன்ஸோட இருக்க ஒரு சப்ளை மார்க் பண்ணியிருக்கோம். 15 நிமிஷம் செல் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், அங்கேயே நின்றுட்டு இருக்கான், கீழே வரான், மறுபடியும் மேலே போகிறான். இது பேர் நம்ம கன்சல்டேஷன் சொல்லுவோம். நம்மளோட ஆர்டர் பிளாக்கை தொடாமல் நம்ம எந்த விதமான ட்ரேடுக்கும் போக மாட்டோம். கீழே போய் என்ன பண்ணியிருக்கான், இந்த லோவை உடச்சி வச்சிருக்கான். அப்போ மறுபடியும் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. ஓகே, வரட்டும். எஸ், கன்ஃபார்மாக என்ன பண்ணியிருக்கான், இந்த லோவை உடச்சி வச்சிருக்கான். ஸோ மார்க்கெட்டு பேரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த இடத்துல என்ட்ரிக்கு போகலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இன்னும் கீழே போகிறோன்னா மறுபடியும் மேலே போகிறோன்னு பார்ப்போம். மேலே இந்த இடத்துக்கு வந்தால் தான் நம்ம ட்ரேடுங்கிறது நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எஸ், உள்ளே வந்தோம். இந்த கேண்டில் எனக்கு என்ன பண்ணுங்க, இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணால் விக்கு உள்ளே இருக்குது, பாடி வெளியில் இருக்குது. அப்போ என்னென்னா இது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமான 2 நிமிஷத்துக்கு போகிறேன். ஸோ எனக்கு என்ட்ரி டைம் 2 நிமிஷம் போனதுக்கப்புறம் எனக்கு உள்ளே வந்து டேப் பண்ண கேண்டில் இந்த கேண்டில் இதை எனக்கு மிட்டிகேட் பண்ணியிருக்கு என்னோட அன்மிட்டிகேட்டட் சப்ளை. நான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிப்பேன். ஸோ இங்கே ஒரு லோ வச்சான், இங்கே ஒரு ஹை வச்சு போகிறான், இங்கே ஒரு லோ. ஸோ இந்த ஹையை உடச்சி வச்சிருக்கான், மறுபடியும் மேலே போயிருக்கு, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, மறுபடியும் இந்த ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே லோ இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா இந்த இடத்துல என்ன பண்ணுறான், அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கான். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து என்ன சொல்லுது, டவுன் ட்ரெண்ட் சொல்லுது. லோ டைம் ஃப்ரேம் அப் ட்ரெண்ட் சொல்லுது. அப்போ என்ன பண்ணும், இந்த இப்படி மேலே போகிறவன் இவன் பாட்டுக்கு இந்த சப்ளை உடச்சி இப்படி போயிட்டு இருந்தானா எனக்கு இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்தனா இங்கே ஒரு எஸ்எல் தேவையில்லாமல் எஸ்எல் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகணும். ட்ரெண்ட் அப்போ போயிட்டுருக்கு. அவன் என்ன பண்ணுவான், ரீசன் லோவை கட் பண்ணணும். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்தானா நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லாஜிக்கு மைண்டில் வச்சுட்டு இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் மேலே இருக்கான், ஹையர் டைம் சப்ளை தொட்டிருக்கான். அடுத்து என்ன பண்ணுறான், கீழே இறங்கினா இல்லை மேலே நோக்கி போகிறான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ப்ரீவியஸாக இருக்க இந்த எந்த விதமான லோவையும் அவன் எடுக்கலை. அப்போ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. அப்போ ரீசன் லோவை கட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ரீசன் லோ இருக்குது, இங்கே ஒரு ரீசன் லோ இருக்குது. எந்த ரீசன் லோவை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மறுபடியும் கீழே வரான், மறுபடியும் மேலே அங்கேயே கன்சாலேஷன் போட்டுட்ருக்கான். என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். மறுபடியும் மேலே ஏறிட்டு இருக்கான். எஸ், அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். கீழே மேலே ஏறி இருக்கான். நான் இந்த இடத்துல ஒரு ரீசன் லோ வேலிடேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரீசன் லோ உடச்சா பாடி க்ளோஸ் வெளியில் இருந்தால் நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம்னு முடிவு பண்ணுறேன். எஸ், நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரீசன் லோவை இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி போட்டு ஃபோர்ஸாக உடச்சிருக்கான். அப்போ என்னாச்சு, மார்க்கெட் இங்கேருந்து போனோம், புல்லிஷாக போனோம். இந்த லோ உடச்சி பியரிஸு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ எனக்கு 2 ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமும் பியரிஸ் ஆயிருக்கு, லோ டைம் ஃப்ரேம் பியரிஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ட்ரேடுக்குள்ளே போகணும்னா என்ன மாதிரி ட்ரேடுக்குள்ளே போகலாம், ஒன்று ஆர்டர் ஃப்ளோ ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேடுக்குள்ளே போகணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு பேர் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ லேண்டி இல்லை, நான் ரொம்ப டைட்டாக எஸ்எல் வைப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இதோட ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப்போட கொஞ்சம் தள்ளி இதுக்கு மேலே நம்ம எஸ்எல் வச்சிடலாம். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு ஒரு வீக்கில் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணும், எனக்கு வந்து இப்போ சப்ளைந்து மார்க்கெட் கீழே இருக்குது. 15 நிமிஷத்தோட டிமாண்டை நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம். ஸோ 15 நிமிஷம் டிமாண்ட் எங்கே இருக்கு நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறும்போது இன்ஸ்டியூஷன் ஆக்டிவியோட இம்பேலன்ஸோட இருக்க இங்கே ஒரு எனக்கு டிமாண்ட் இருக்குது. அப்போ இந்த டிமாண்டை நான் டார்கெட் பண்ணலாம். ஹையர் டைமோட ஸ்ட்ரக்சரு, ஹையர் டைமோட டார்கெட்டு, என்ட்ரி மட்டும் லோவர் டைம் ஃப்ரேம். இப்போ உள்ளுக்குள்ளே வரேன்,
நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட 2 நிமிஷத்தோட ஆர்டர் ஃப்ளோவையோ இல்லைனா ஆர்டர் பிளாக்கையோ மார்க்கெட் டேப் பண்ணால் ட்ரேடுக்குள்ள போவேன். ஸோ லோவர் டைமில் அதிகபட்சமாக அமௌண்ட் என்ன பண்ணுவோன்னா ஆர்டர் ஃப்ளோவை தான் டேப் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ட்ரி மேலே இதுக்கு மேலே எஸ்எல் இங்கேருந்து எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் டார்கெட் எஸ் இதை நம்ம டிபியாக பிளான் பண்ணலாம். இது ஒரு என்ட்ரி. ஒருவேளை இந்த எஸ்எல் எனக்கு பெருசாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ண என்ன பண்ணலாம், என்ட்ரி 2வை இதுக்கு மேலே வச்சிடலாம். ஏன்னா எனக்கு என்ட்ரியை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தொடறேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி 1 என்ட்ரி 2 பிரித்து வச்சுட்டேன். டார்கெட்டையும் தூக்கி கீழே வச்சுட்டேன். இப்போ மார்க்கெட்டு நான் மார்க் பண்ணியிருக்க இந்த ஆர்டர் ஃப்ளோவையோ இங்கே இருக்க ஓஎஃப் இந்த ஓஎஃப்ஐயோ அப்படி இல்லாட்டி இங்கே இருக்க இந்த ஓபியோ இல்லை ஏதோ தொடலாம். இல்லை ரெண்டையுமே தொட்டுட்டு மேலே போய் எனக்கு எஸ்எல்லும் அடிக்கலாம். ஸோ இது என்னோட பிளான். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டை டிபியாக பிளான் பண்ணுறேன் சப்ளைலேருந்து வரதுனால. இது என்னோட பிளான். ஒன்ஸ் இந்த பிளானை நான் முடிவு பண்ணிட்டேன்னா எந்த விதமான பிளான் சேஞ்சும் கிடையாது. மார்க்கெட் கையில் என்ட்ரியை ஒப்படைச்சிடும். மாட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். மாட்டு மேலே ஏறி என்னோட ஆர்டர் ஃப்ளோ தொடரானான்னு பார்ப்போம். இல்லை ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரானான்னு பார்ப்போம். எஸ் மேலே ஏறான். என்னோட ஆர்டர் ஃப்ளோவையும் தொட்டுட்டு மேலே ஏறி செகண்டரி இந்த இடத்துலையும் ஒன்று ட்ரிகரு இங்கே நான் மார்க் பண்ணி வச்சிருக்க ஆர்டர் பிளாக்கையும் ட்ரிகர் பண்ணிட்டான். அடுத்து என்ன பண்ணுறான், இங்கேருந்து நேராக போய் என் எஸ்எல்லையும் எடுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ப்ராபபிலிட்டி தான். நான் உங்களுக்கு சொல்லித்தரது இங்கே படிக்கிறது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான் சொல்லித்தரேன். எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் நடக்கணும். எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பிக்கைலாம் உள்ளுக்குள்ளே வராதிங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் ப்ராபபிலிட்டி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதும் நீங்கள் படிக்கிறதும் முழுக்க ப்ராபபிலிட்டி. ஸோ என்ன நடக்குன்னு பார்க்குறேன். மேலே ஏறி எஸ்எல் தட்டானா கீழே போய் டிபி அடிக்கிறான்னு பார்க்குறோம். மார்க்கெட் என் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து போய் இங்கேருந்து போயிட்டு கூட எனக்கு டிபி அடிக்கலாம், இல்லை இங்கேருந்து கூட எஸ்எல் அடிக்கலாம். இதை தான் நம்ம ஷேர் மார்க்கெட் ப்ராபபிலிட்டிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண பார்க்குறேன். மார்க்கெட் கீழே வரனா எஸ், மேலே போகிறேன்னா எஸ், கீழே போகிறான். போய் நான் எதிர்பார்த்த இடத்த டிபி டார்கெட் கிட் பண்ணுறான். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம், 15 நிமிஷத்தோட சப்ளை மார்க் பண்ணோம். லோ டைம் ஃப்ரேமே என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணோம். மார்க்கெட் உள்ளே வந்தான், என்ட்ரி எடுத்தான், நம்ம டைரக்ஷனில் போகுது. ஸோ இதை பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, படித்து ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லைவ் ட்ரேடுக்குள்ளே போகணும். நீங்கள் இப்போ இந்த என்ட்ரி எடுத்த மெத்தடை நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச இந்த மெத்தடை நீங்கள் முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா wowtradinginfo.com அப்படி என்னோட வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களோட பேர், உங்களோட இமெயில் ஐடி, இதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் முதல் முறையாக இதுக்குள்ளே வரும்போது வந்ததுக்கப்புறம் ஒன்ஸு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அவைலபிள் கோர்சஸ் இருக்கும். இதில் நீங்கள் இப்போ படித்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்டில் இந்த கோர்ஸ் எஸ்எம்சி இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் இருக்கும். இதில் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு 2 டைம் 15 நிமிஷத்தோட ஸ்ட்ரக்சர் லாக் பண்ணி 2 நிமிஷத்தில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை முழுமையாக நீங்கள் இந்த இடத்துல வீடியோவில் கற்றுக்கலாம். அதே மாதிரி கற்றுக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சந்தேகங்களும் தீர்த்துக்கிட்டு தான் நீங்கள் லைவ் ட்ரேடுக்குள்ள போக போகிறீங்க. இப்போ நீங்கள் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில் இன்ட்ராடே மட்டும் பண்ணுறீங்க, ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற கோர்ஸ் இந்த கோர்ஸ் சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் நான் என்னென்ன வச்சுருப்பேன் அப்படின்னா எப்படி ஒரு புல் பேக்கை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும், அதை பயன்படுத்தி எப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லாக் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக்னா என்ன, ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, ஆர்டர் ஃப்ளோனா என்ன, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது ஆர்டர் ஃப்ளோ ஆர்டர் பிளாக் என்ட்ரி காமிச்சல அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற இதுலையும், அதுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். இதை பயன்படுத்தி நீங்கள் 2 விதமான ட்ரேடுக்குள்ள போவீங்க. ஒன்று இன்டியூஸ்மெண்ட் என்ட்ரி, இன்னொன்று வந்து ஓஎஃப் அண்ட் ஓபி என்ட்ரி. இதை பயன்படுத்தி நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில் ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 பாயிண்ட், அதை நிப்டியாக இருந்தால் 20 பாயிண்ட்டும் பேங்க் நிப்டியாக இருந்தால் 30லேருந்து 40 பாயிண்ட்டும் பிடிக்கலாம். பை த பை நான் சொல்கிற ரூல் அங்கே மேட்ச் ஆகணும். இந்த ட்ரேடு தினசரி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நம்ம ரூல் அங்கே மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகலாம். இந்த படிச்சுட்டு ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நிப்டி பேங்க் நிப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுறதா இந்த கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மாதத்தில் 2 வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வெபினாரில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் இங்கே படிக்கிற விஷயங்களை அங்கே டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்கள் ரெக்கார்டிங் கோர்ஸில் படித்ததை நான் உங்களுக்கு லைவ்ல எடுத்து காட்டுவேன். அதே மாதிரி ப்ரீவியஸாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கடந்த வாரத்தில் எந்தெந்த நம்ம செட்டப் வேலை செஞ்சுருக்குன்னு கேட்டாலும் உங்களுக்கு இந்த செஷனில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். இன்னும் எனக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சப்போர்ட்டும் என்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மூலமாக. ஸோ மார்க்கெட்டு எங்கேருந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கைட் பண்ணிகிட்ருப்பேன். லைவ் மார்க்கெட்டில் நான் இருப்பேன். நான் எடுக்கிற ட்ரேடையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் தான் ஒழிஞ்சும் இது வந்து கால்ஸோ இல்லை தினசரி நான் கால்ஸ் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாதுங்க. என்னோடய நோக்கம் நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் உங்கள் டைரக்ஷனில் போகும்போது நீங்கள் டிபி புக் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கம். ஸோ வர்றான் என்ட்ரி எடுக்கிறான், மார்க்கெட்டிங் வந்து உங்கள் டைரக்ஷனில் போகிறாங்கிற விஷயங்களை நான் சொல்லுவேன்.
இது எதுக்கு அப்படின்னா நம்ம கோர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தான். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபைண்ட் அவுட் பண்ணி லோ டைமில் எப்படி ட்ரேட் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டு இங்கே மேலே போகிறோம், நம்ம டேரக்ஷன் போய் டிபி எடுக்கணும் பார்ப்போம், வர்றோம் என்ட்ரி எடுக்கிறோம், மார்க்கெட்டு மேலே போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்த பேங்க் நிப்பில் மார்க்கெட் உங்கள் டேரக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த பாயிண்ட்டை உங்களால் ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும். மட்டும் என்ன பண்ணுறோம் பாருங்கள், அங்கேருந்து மேலே போகிறோம். எஸ், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு டிபி அடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ராடே சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இது நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்த ப்ராஃபிட்டு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டி தான். ஸோ அந்த ப்ராபபிலிட்டியில் எந்த இடத்துல சம்பாதிக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.